ஹாய் ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம பிட்டென்சர் USDT கிரிப்டோ பேரோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல டெக்னிக்கலா அனலைசிஸ் பண்ணி கிடைச்ச அப்டேட்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல செப்டம்பர் 24 அன்னைக்கு 599 எனும் பிரைஸ்ல ஐய வச்ச மார்க்கெட் ஐடியமா கலெக்ட் பண்ணி நமக்கு கிங் ஓபியை மிட்டிகேட் பண்ணி ஒரு 1:3ல பை ட்ரேட் ஒன்று தந்திருந்தோம். அது இல்லாம மார்க்கெட் திரும்ப ஸ்விங் ஐய, அதாவது 520 எனும் பிரைஸ்ல இருந்து 502 எனும் பிரைஸ் வரைக்கும் ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் பை ஆகிறதுக்கான ஒரு சிம்டமை தந்திருந்தோம். இந்த பை ஆகிற ஒரு சிம்டம்ல நாம ஒரு லாங் பொசிஷன் ட்ரேட் என்ட்ரி எடுத்திருந்தோம். இதுல நமக்கு 1:5ல டிபி ஹிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. 502 எனும் பிரைஸ்ல பை ஆக ஸ்டார்ட் ஆன மார்க்கெட் 618 எனும் பிரைஸ் வரை வந்து ஐடியமா கலெக்ட் பண்ணி நமக்கு ஸ்விங் ஐய கன்ஃபார்ம் பண்ணி இருக்கான். இந்த 618 எனும் ஸ்விங் ஐ பிரைஸ்க்கும் 502 எனும் ஸ்விங் லோ பிரைஸ்க்கும் இடையில நாம ரெண்டு வெளிடான டிமாண்ட் ஜோனை ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது இந்த டிமாண்ட் ஜோன்ல மிட்டிகேட் ஆகும்போது மார்க்கெட் பை ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாயிருக்குன்னு சொல்லி 549 to 542 எனும் கிங் ஓபி டிமாண்ட் ஜோனை மிட்டிகேட் பண்ணும்போது நமக்கு போதுமான கன்ஃபர்மேஷனோட ஒரு லாங் பொசிஷன் என்ட்ரி எடுக்கிறதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா மார்க்கெட் இந்த கிங் ஓபி டிமாண்ட் ஜோனை ஒரு செல்லிங் பிரஷரால பிரேக் பண்ணி இருக்கான். சோ இந்த இடத்துல நமக்கு போதுமான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல, அதனால லாங் பொசிஷன் என்ட்ரி எடுக்கல. அடுத்ததா குயின் ஓபி டிமாண்ட் ஜோன் 513 to 506 எனும் பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள மிட்டிகேட் பண்ணும்போது நம்ம போதுமான கன்ஃபர்மேஷனோட ஒரு பை ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் ஒரு செல்லிங் பிரஷர்ல வந்து குயினோபியை மிட்டிகேட் பண்ணும்போது இதுல பார்க்கையில தெரியுது இந்த இடத்துல எவ்வளவு ஒரு பையிங் ஆர்டர்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லி. இந்த ஒரு பையிங் ஆர்டர்னால இங்க ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த பையிங் கேண்டில் நாலுமே நமக்கு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரை கொடுத்துருக்கு. இந்த ஓபியை மிட்டிகேட் பண்ணும் போது இதுல நமக்கு ப்ராஃபிட் 1:5 ரேஷியோ வரைக்குமே தந்திருந்தோம். மார்க்கெட் திரும்ப இந்த குயினோபியை மிட்டிகேட் பண்ணும்போது இல்லைன்னா இந்த ஸ்விங்லோ, அதாவது 502 எனும் பிரைஸை ஸ்வீப் பண்ணியும் மார்க்கெட் பை ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த ஒரு பையிங் ப்ரெஷர் 618 எனும் பிரைஸை பிரேக் பண்றதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்படியான மொமெண்டமை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்களும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல டெக்னிக்கலா அனலைசிஸ் பண்ணி தொடர்ந்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னா CoinTrade Academy கோர்சஸை ப்ரொவைட் பண்றோம். கோர்சஸை லேர்ன் பண்ண விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.